சென்னை வானகரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுக்குழு கூட்டினார் இல்லையா? அந்த பொதுக்குழுவில் ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து பேசியிருக்கிறார். நான் இதை வீடியோவாக பேசணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் இந்த காமெடியை ஒரு வீடியோவாக பண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் இதை நான் பண்ணியிருக்கேன். நான் விஜய் பாஸ்கர் அவர் வந்து அந்த மேடையில் பேசியிருக்கார். அது எம்ஜிஆருடைய பாடல்களை அந்த மேற்கோள் காட்டி பேசியிருக்கார். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். இந்த வரிகளை மேற்கோள் காட்டி எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து பேசுகிறார். ஒரு பாடலுடைய வரிகளை மேற்கோள் காட்டி ஒரு தலைவனை புகழ்ந்து பேசுகிறதா இருந்தால் அந்த வரிகளுக்கு தகுதியானவனாக இருக்கணும் ஒரு தலைவர். அப்படிப்பட்ட தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கார். நிறைய உருட்டுறாங்க. அந்த பொதுக்குழு கூட்டங்கிறத ஒரு பொதுக்கூட்டம் மாதிரியே மாற்றி நிறைய உருட்டல். எதுவாக இருந்தாலும் ஒரு அளவு தானே. காரமாக இருக்கட்டும், இனிப்பாக இருக்கட்டும், ஒரு லிமிட்டு தான். இனிப்புங்கிறதுனால அப்படியே வாங்கி வாங்கி வாயிலேயே போட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த டேஸ்ட் போயிடும்ல. ஒரு லட்டு திங்கிறீங்க, 2 லட்டு திங்கிறீங்க, அது கொஞ்சம் டேஸ்ட் வந்து வாயில் ஒட்டிகிட்டு இருக்கும். 5, 6, 7ன்னு போகும்போது அந்த அந்த இனிப்போட டேஸ்ட்டே போயிடும். அதே மாதிரி தான் அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து பேசுகிறதுக்கு என்னன்னு இப்போ எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாங்களா, இல்லை எடப்பாடி பழனிசாமியை புகழ்வது போல் பழிக்கிறாங்களா அப்படிங்கிறதே தெரியல. இந்த வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்கள்ல, புகழ்வது போல் பழிப்பது, அதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணி. அதை செய்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் உருட்டுறாங்க, நல்லா உருட்டுறாங்க, பாரபட்சம் இல்லாமல் உருட்டுறாங்க. அதில் வேறு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது நடந்தால் ஊர்வலம், நின்றால் மாநாடு அப்படிங்கிறது. நடந்த ஊர்வலம் மாதிரியே தெரியுது உங்களுக்கு? அவர் எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி. அவர் பின்னாடி யாரும் வரவே தயங்குறாங்க. அது ஊர்வலம் மாதிரியே தெரியுது? அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நின்றால் மாநாடு அப்படிங்கிறது. எப்பா நின்றா மாநாடுனா அது எனக்கு ஒன்றுமே புரியலை. நடந்தால் ஊர்வலங்கிறீங்க, நின்றா மாநாடுங்கிறீங்க. நின்ற மாநாடு மாதிரி இருக்கிறதுக்கு அந்த பெரிய ஆளுமையாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. சரி, இதையெல்லாம் விடுங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர்ப்பா, நீ புகழ்ந்து பேசிட்ட, அதை விட நம்ம ஒன்றும் கண்டுக்கிற வேணாம், போட்டோம். தன்னுடைய சுயநலத்துக்காக எம்ஜிஆர் வகுத்து கொடுத்த விதியவே எடப்பாடி பழனிசாமி மாற்றுறாரு. ஒருத்தர் கூட வந்து ஏப்பா மாற்றுனா அப்படின்னு சொல்லி இதுவரையிலையும் கேட்கல. நாவு எலும்பலை. அப்போ இந்த நாவு எலும்பாமல் யார் யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு சால்ரா போட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த அதிமுகவுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுருக்காங்கன்னு தான் அர்த்தம். எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு ஒரு உரிமையை கொடுக்குறாரு கட்சியில், அதை விதியாக மாற்றுறாரு. அந்த விதியை எடப்பாடி பழனிசாமி காலில் போட்டு மிதிக்கிறார். எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சி வேணும், அம்மாவனுடைய பொதுச்செயலாளர் பதவி வேணும், ஆனால் தொண்டர்களுக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வருது இல்லை? எடப்பாடி பழனிசாமி மேடைக்கு மேடை பேசுகிறாருல, நான் வந்து கிளைச்சியாக இருந்து பொதுச்செயலாளராக இருந்திருக்கேன், அதுக்கப்புறம் நான் முதலமைச்சராக வந்திருக்கேன் சொல்கிறார்ல. எந்த ஒரு தொண்டை இனிமேல் வந்து பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டி போட முடியும்? இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி வந்து மேடையில் அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்து பேசுகிறாங்க. நடந்தால் ஊர்வலம், நின்றால் மாநாடு. என்ன நடந்தால் ஊர்வலம், நின்றால் மாநாடு? 40 பாராளுமன்ற தொகுதியும் நக்கிட்டு போச்சு. அதற்கு பதில் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, திமுக வந்து 2019 விட 2024 6% வாக்கு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. நாங்கள் 2024 நாங்கள் 1% வாக்கு அதிகம் வாங்கிட்டோங்கிறாரு. அந்த 6% ஓட்டையும் நாங்கள் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு பெருமையாக எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாருன்னா ஒரு தலைமையாக ஏற்றுக்கலாம். 5% ஓட்டு எங்கே போச்சுன்னு எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்டால் முழிச்சுக்கிட்டு இருக்காரு, அப்புறம் பேன் முழிக்கிறார். இவர் நின்றா மாநாடா? கொஞ்சம் அளவாக புகழ்ந்து பேசுங்கய்யா, எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. வர வர நீங்கள் பேசுகிறத பார்க்கல எங்களுக்கே வெக்கமாக இருக்குது. அந்தளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்க, அளவாக பேசுங்க. அதிமுக ஒருங்கிணையாமல் எந்த காலத்திலையும் வெற்றி பெற முடியாது. ஓபிஎஸ் அதிமுகவுக்கு உள்ளே இல்லாமல் வெற்றிங்கிற வார்த்தையை யாரும் பேசவே முடியாது. ஒருங்கிணைவோம், வெற்றி பெறுவோம், 2026 அம்மாவனுடைய ஆட்சி அமைப்போம்.
அதுதான் எல்லா தொண்டர்களும் நினச்சிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி நினச்சாருன்னா அவருக்கும் நல்லது, கட்சிக்கும் நல்லது. இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தனியாக ஒரு ஓரமாக ஒதுங்கிடுவார். எல்லாரும் சேர்ந்து அதிமுகவுக்கு உருவாக்கி ஒரு புதிய தலைமையை உருவாக்க போகிறாங்க. அந்த புதிய தலைமை வேறு யாரும் நினச்சிடாதீங்க, ஐயா ஓபிஎஸ்ஸாக வருவாங்க. புகழ்ந்து பேசுங்க. ஒரு தலைவனை நீங்கள் புகழ்ந்து பேசுகிறது தப்பு இல்லை. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் எந்தெந்த வரிகள் வேணாலும் போட்டு பேசலாம். ஆனால் அந்த வரிகளை போட்டு பேசும்போது அந்த வரிகளுக்கு அவர் தகுதியானவராக இருக்காரா என்று பார்த்து பேசினா எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருக்கும். ஓ, இந்த வரிகளை இந்த ஆள் மேற்கோள் காட்டி பேசும்போது இவருக்கு தகுதியான ஆளுப்பா இவர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தொண்டர்களாக சந்தோஷப்படுவாங்க. இப்போ எங்களுக்கு வெக்கமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.